ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சித்ராஸ் ஹோம் 18. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டேஸ்டியான வெஜிடபிள் பிஸ்ஸா வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமும் கூட. வீட்டிலே செஞ்சது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கோதுமை மாவு, அது கூட உருளைக்கிழங்கு, தயிர், உப்பு சேர்ந்துட்டு இந்த மாதிரி நல்லா இட்லி மாவு பதத்துக்கு மாவை கலந்து வச்சுருக்கேன். அதை ஃபஸ்ட்டு ஒரு பேட்டர் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மேலே நம்ம தோசை திக்காக ஊற்றி எடுத்துக்கலாம். ஊற்றிட்டு இந்த மாதிரி லைட்டாக வெந்தோடனே நம்ம திருப்பி போட்டுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு சமயம் வேகாமல் இருக்கும், கொஞ்சம் திக்காக ஊற்றுறதுனால. ஸோ அதனால் திருப்பி போட்டு செஞ்சுக்கலாம். இந்த மயோனைஸும் நான் வீட்டில் தான் செஞ்சேன். முட்டை, மிளகு, பூண்டு, அது கூடவே லைட்டாக மஞ்சத்தூள், உப்பு, காஷ்மீரி மிளகாத்தூள் இது எல்லாமே சேர்த்துட்டு லைட்டாக கொஞ்சம் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு மிக்சியில் நல்லா ஓட்டி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதை நம்ம ஒரு பேட்டர் மாதிரி மேலே ஃபுல்லாக இந்த மாதிரி தடவிக்கலாம். அது வீட்டிலே செஞ்சனால நம்ம தாராளமாக சேர்த்துக்கிட்டாலும் குழந்தைங்களுக்கு ஆரோக்கியம்தான். அது கூடவே சாஸ் சேர்த்துருக்கேன். சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா அங்கங்கே பரவி வர மாதிரி ஃபுல்லாக தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டுட்டு ரெண்டுமே நல்லா கலக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டால் லைட்டாக புளிப்பு தன்மையோடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அரை முட்டை அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதையுமே நடுவில் நல்லா ஊற்றிட்டு ஃபுல்லாக எல்லா பக்கமும் வர மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். வேக வச்சா முட்டை நல்லா வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் முட்டை நல்லா வெந்து வந்துருச்சு. நான் ஒரு தடவை முட்டை வேக வைக்கணும் நல்லான்னு சொல்லிட்டு திருப்பி போட்டேன். அதனால தான் கடாய் ஃபுல்லாக இந்த மாதிரி முட்டை அங்கங்கே பட்டுற மாதிரி இருக்குது. மேலே சீஸ் நல்லா தாராளமாக தூவி விட்டுருக்கேன். குழந்தைங்களுக்கு சீஸ் டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். அதனால் தாராளமாக நல்லா தூவி விட்டாச்சு. அதுக்கு மேலே தக்காளி இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணதை இந்த மாதிரி மேலே ஃபுல்லாக பீஸா பேட்டர் உள்ள வர்ற மாதிரி நல்லா மேலே போட்டுக்கலாம். குடமிளகாவும் நீளமாக கட் பண்ணிவிட்டு அதுவுமே நல்லா ஃபுல்லாக எல்லா பக்கமும் வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கேரட் துருவல். நல்லா தாராளமாக நம்ம வெஜிடபிள் சேர்க்கும்போது குழந்தைங்களுக்கும் வெஜிடபிள்லாம் ஓரமாக ஒதுக்கி வைப்பாங்க. இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா சீஸ்க்கு ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க. சீஸும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் தட்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் இன்னமும் மூடி போட்டுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வேக விட்டு இறக்கணுன்னா சீஸ்லாம் மெல்ட் ஆகி சூப்பராக பிஸ்ஸா கடைகளில் கிடைக்கிற மாதிரியே பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பாப்பா முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கடைகள்லாம் சாப்பிட்ணுன்னு கேட்க மாட்டா. அப்போ கொஞ்சம் வளர்ந்ததும் பிஸ்ஸாலாம் வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டா. அவளுக்காக தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் செய்யலான்னு சொல்லிட்டு செஞ்சேன். ஸ்கூலுக்கு போயிட்டு வர பசங்க ரொம்பவே டயர்டாக வருவாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அது ரொம்பவும் ஈஸியும் கூட, ரொம்பவும் ஹெல்த்தி. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்பவே நல்லா வந்துச்சு. ஃபஸ்ட் டைமே நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.